சென்னை கானாத்தூர் மற்றும் முட்டுக்காடு இடையேயான சாலையில் ஒரு தங்கும் விடுதியில் பெண்கள் இருந்த காரை திமுக கொடிகட்டிய காரில் சிலர் விரட்டிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் திமுக கொடிகட்டி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை மற்றும் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி என்று செய்தியாளர்களை சந்தித்து கடந்த ஒரு வார காலமாக இந்த தேடுதல் வேட்டையில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒருவர் சந்துரு என்பவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்திய விசாரணையில் காரில் திமுக கொடியை கட்டியவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்றும் அதிமுக நிர்வாகிகள் தான் திமுக கொடியை கட்டி இந்த காரில் பயணம் செய்தார்கள் என்றும் RS பாரதி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இன்று காலையில் பள்ளிக்கரணை மாவட்ட காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்த போது சந்துரு என்பவர் வேலை இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள இளைஞர் என்றும் சந்துருவின் உறவினர் நீலகிரி மாவட்ட அதிமுக நிர்வாகியின் காரை தான் திமுக கொடிகட்டி இந்த கானாத்தூர் முட்டுக்காடு சாலையில் அவரது பயன்படுத்தி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்று கூறினார். இதனால் ECR சாலையில் பெண்களிடம் அவர்கள் சென்ற காரை துரத்திய நபர்கள் திமுக கொடிகட்டிய அதிமுகவினர் என்ற பரபரப்பு குற்றச்சாட்டை RS பாரதி இன்று தெரிவித்திருக்கிறார். இன்று பள்ளிக்கரணை காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போதும் அந்த கொடிகட்டிய திமுக கொடிகட்டிய கார் யாருக்கு சொந்தமானது என்றும் அந்த குற்றவாளி சந்துரு மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்டோர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் என்பது உறுதியாகி இருக்கிறது. அவர்களுக்கு சொந்தமான வாகனம் இல்லை என்பது பள்ளிக்கரணை காவல்துறை துணை ஆணையர் பேட்டியின் மூலமாக தெரிய வருகிறது என்று RS பாரதி இன்று பரபரப்பான குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். அவர் கூறிய அந்த குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி விடுத்த அறிக்கைக்கு அவர் பதிலளித்து இந்த செய்தியாளர் சந்திப்பை இன்று மாலையில் நிகழ்த்தியிருக்கிறார். இதனால் திமுக கொடியை கட்டியவாறு அதிமுகவினர் அந்த பெண்ணை துரத்தியது உறுதியாகி இருக்கிறது என்று RS பாரதி கூறும் அந்த குற்றச்சாட்டை இப்போது நாம் பார்க்கலாம். ECR ரோட்ல நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புபடுத்தி எடப்பாடி அவர் ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர், நீண்ட நாட்களாக சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டு மனசாட்சியை அணுகு வைத்துவிட்டு பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர். இப்பொழுது கூட காவல்துறையினுடைய துணை கமிஷனர் உங்களை எல்லாம் சந்தித்து பேட்டி அளித்திருக்கிறார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பல்லூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் பற்றி அவரும் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல் இன்னொரு கார் கைப்பற்றியிருக்கிறார், பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மகேந்திரா தார் என்கிற வாகனம். அது யாருக்கு சொந்தம்னா நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் அவருடைய சகோதரர் மகனுக்கு சொந்தமானது. அந்த காரை பயன்படுத்தியவர்கள் மொத்த பேரும் அவருடைய உறவினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். ஆக அதிமுகவை சார்ந்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் திமுக மீது எடப்பாடி பழனி போன்ற போட்டுக் கொண்டிருக்கிறார்.